பேச மாட்டாங்க சபைகள். ஆமே, நம்ம சபையில் சுத்தமாக பேசுறதே இல்லை. ஆனால் சில நேரங்களில் தேவன் அதை பேசும்படி ஏவும்போது அதை பேசினால் அதனால வரக்கூடிய பிளஸிங் பயங்கரமாக இருக்கும். ஆமே, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இதை குறித்து ஆழமாய் பேச ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பேசணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் மாறி மாறி பேசும்போது பார்த்தீங்கன்னா சபை நிலைமைகள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயங்கர செழிப்பை கர்த்தர் ரிலீஸ் பண்ணார். ஆமே, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களிலும் தொடர்ச்சியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ப்ராஸ்பரிட்டி, செழிப்பான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதை எப்படி சுதந்திரிப்பது, அதை எப்படி நாம் அனுபவிப்பது, நமக்கென்று தேவன் என்னெல்லாம் வைத்திருக்கிறார் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமே, ஹல்லேலூயா. போன வாரம் வார்த்தையை கேட்டோம். போன வாரம் செய்தியில அவங்க சொன்னாங்க, பஞ்ச காலத்துல தேவன் என்ன பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமே, உண்மை, அது நிறைய உண்மை. ஆமே, நிறைய நாட்கள் வேதத்துல நிறைய இடங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பஞ்சம் வந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமா தான் இருந்தார்கள். ஆமே, ஈசாக்கு நாட்கள்ல பஞ்சம் வந்தது, ஈசாக்கு விதைத்தான் ஆசீர்வாதம் இருந்தது. ஆபிரகாம் நாட்கள்ல பஞ்சம் வந்தது. ஆமே, ஆனால் ஆபிரகாம் செழிப்பாயிருந்தான் வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 13 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு போறான். அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. எகிப்தினுடைய ராஜாவுடைய செல்வங்கள் இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி ஆபிரகாமுக்கு இருந்துதான். எப்ப தெரியுங்களா? பஞ்ச நாட்களில. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பஞ்ச காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எந்த வறுமையும் தரித்திரமும் பஞ்சமும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஆமென், என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் என் மேலே தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. நான் தேவனுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ஐஸ்வர்யங்களால ஆசீர்வாதங்களால நிரப்பப்பட்டிருக்கிறபடினால ஒரு நாளும் என் வாழ்க்கையில குறைவு என்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஸோ நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். பஞ்ச காலத்துல எலியா போனாரு, நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா? போன வாரம் ஒரு சாரிபாத் விதவை வீட்டுக்கு போறாரு. அங்க என்ன பண்றாரு, பஞ்சகாலம் முடியும் வரைக்கும், ஆமீன், அந்த அம்மா இவருக்கு அந்த அடையும் அந்த தண்ணியும் கொடுத்ததுனால பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. பஞ்ச காலத்துலதான் எலியா காலத்தின் மூலமாய் இறைச்சியும் அப்பமும் கொண்டு போஷிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேசம் முழுவதும் பஞ்சமா இருக்கலாம், ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகள் செழிப்பாய்த்தான் இருப்பீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். லைவ்ல இருக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க செழிப்பா தான் இருப்பீங்க. உங்க செழிப்பை ஒருவனும் திருட முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய செழிப்பை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. உங்க செழிப்பை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுடையதை தேவன் உங்களுக்கு ஈவாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. கடந்த இந்த மாதம் முழுவதுமா வாக்குத்தத்தம் தான் ரெஸ்டோரேஷன். ஆமீன். அப்ப தேவன் இந்த பொருளாதார காரியங்களையும் நமக்கு ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஆமீன். அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஆமீன். நிறைய காரியங்களை மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ரெஸ்டோர் பண்ணாரு. அதுல இந்த பைனான்சியலாவும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போனதை அவனுடைய கையில திரும்பவுமாக தேவன் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஐஸ்வர்யங்களை நம்மளுடைய வாழ்க்கையில ரெஸ்டோர் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆதாமுக்கு தேவன் எல்லாமே கொடுத்தார். அவனை படைச்சிட்டு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவங்க 2 பேருக்கு மட்டும், ஆதாம் ஏவாளுக்காக மட்டுமே 4 பெரிய ஆறை உண்டாக்குனார். ஆமே, அதுல ஒரு ஆத்துல பாத்தீங்கன்னா வெறும் பொண்ணு கோமேத கல் அது இதுன்னு 2 பேருக்காக பாருங்க, 2 பேருக்காக அவ்வளவு ஐஸ்வர்யத்தை தேவன் கிரியேட் பண்ணார். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ அதையெல்லாம் ஆதாம் இழந்து விட்டான். ஆனா திரும்பவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில திரளாய் அதை கொடுத்து விட்டார். ஆமே, எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வேத பகுதி வாசம் நமக்கு புரிய நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. பைனான்சியலை பத்தி பேசக்கூடிய, ப்ராஸ்பரிட்டியை பத்தி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 2 வசனம், முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். சிலுவையில நடந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அல்லது சிலுவையில நடந்த ஒரு ரெஸ்டோரேஷன். ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையில ஆதாம் கீழ்ப்படியாமையினால எப்படி பாவம் வந்ததோ, வியாதி வந்ததோ, அது போல தரித்திரமும் மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. அப்படிதானே? ஆமென். ஆதாம் செய்த தவறுதலினால, ஆதாம் செய்த மீறுதலினால
விழுந்ததினால எப்படி பாவம் வந்ததோ, எப்படி சாபம் வந்ததோ, எப்படி வியாதி வந்ததோ, அதுபோல மனுஷனுடைய வாழ்க்கையில தரித்திரமும் வந்துடுச்சு. ஆமென். ஆனால் கல்வாரி சிலுவையில வேதம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய தரித்திரத்தை சுமந்து கொண்டு அவருடைய ஐஸ்வரியத்தினால் என்னை நிரப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் இந்த 9ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தும், அவர் என்றென்றைக்கு ஐஸ்வரியமுள்ளவர். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே, ஆமென், ஹல்லேலூயா, குறைவுகளை நிறைவாக்குவார். மகிமையின் ஐஸ்வரியம் என்பது அளவிட முடியாத ஒன்று. ஆமென். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஐஸ்வரியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும். ஆமென். ஆமா, 75 கோடி, 80 கோடி, 90 கோடி, 100 கோடி நம்முடைய சொத்துக்கெல்லாம் மதிப்பு இருக்கும். ஆனா மகிமையின் ஐஸ்வரியத்துக்கு கணக்கு இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஐஸ்வரியத்துக்கு கணக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வரியத்தை அவர் எனக்கு கொடுக்கும்படிக்கு என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்து, அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், அவர் தரித்திர கோலமானாராம். அப்படின்னு சொன்னா அவர் டிரெஸ் முதற்கொண்டு எல்லாம் உருவப்பட்டு அவர் நிர்வாண நிர்வாணமானார். சிலுவையில நிர்வாணமானார். சிலுவையில நிர்வாணமானார் மீன்ஸ் அவர் எனக்காக தரித்திரரானார். ஆமென். அவர் எனக்காக தரித்திரராகி அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை எனக்கு ஈவாக கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வரியத்தை எனக்கு ஈவாக கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில ஒரு மகிமையின் ஐஸ்வரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய், சகல நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க பாருங்க. அது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ரொம்ப கஷ்டம் பாருங்க. இந்த வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம், என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டு அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் என்னை நிரப்பினார். சிலுவையில 9:8 வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்னை சம்பூர்ணம் உள்ளவனாய் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு உன்னதமான மேன்மையான எப்போதும் நிறைவாய்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் நிறைவாய்க்கக்கூடிய ஒரு மகிமையான ஐஸ்வரியத்தை எனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அதை பெருகச் செய்யுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பெருகிச்சு? யோசிச்சு பாருங்க. இல்ல அதே லெவல்ல தான் இருக்கா? இல்ல அதோட கீழே போயிட்டு இருக்குதா? ஆமென். தேவன் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் பெருக்கத்தின் தேவன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நன்மையும் அது நிச்சயமாக பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அது பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால் தேவனுக்குள்ள ஒரு மனுஷன் வரும்பொழுது அவனுக்குரியதை தேவன் பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த காலவேளையில நீங்கள் நானும் நம்முடைய ஐஸ்வர்யத்தின் அளவும் நம்முடைய ஆசீர்வாதமும் பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை தான் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இனிமேல நீங்க தாங்க ஜெபம் பண்ணாலும் தரப்போறது கிடையாது. ஏற்கனவே தந்துட்டாரு. அவர் சொல்லுவார், நான் தந்துட்டேன் தம்பி அப்படின்னு. ஹல்லேலூயா. நீங்க தாங்க ஆண்டவரே அவர் சொன்னா நான் தந்துட்டேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இனிமேல் தரப்போறது கிடையாது. இனிமேல் உருவாக்க போறது கிடையாது. எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரமாகி எல்லாவற்றையும் எனக்கு என்ன பண்றார்? ஈவாய் கொடுத்து விட்டார். அப்படிதானே? ஹல்லேலூயா. நான் சம்பூர்ணமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய மனநிலைமை மாற வேண்டும், என்னுடைய பார்வை மாற வேண்டும், என்னுடைய எண்ணம் மாற வேண்டும். அப்படி மாறும்போதுதான் நான் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்க ஆசீர்வாதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்குது? எத்தனை பேருடைய வாழ்க்கை ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது?
யோசிச்சு பாருங்க. ஆமென். ரிவர்ஸ்ல போனா கொஞ்சம் செக் பண்ணணும். ஆமென். அப்படியே இருக்குதுன்னா அதையும் கொஞ்சம் செக் பண்ணணும். ஆமென். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஹalleluya. அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அது ஒருவேளை உங்க வேலையில் இருக்க சம்பளமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பொருட்களா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே பைனான்சியலை பொறுத்த வரைக்கும் தேவன் பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டில் போயிட்டு யோவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணும் போது எல்லாம், அதாவது சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து அவர்களை மீட்டு திரும்ப ஆசீர்வதிக்கும் போது எல்லாமே பைனான்சியலா இழந்து போனதை எல்லாத்தையும் சேர்த்து அவர்களுக்கு இன்கிரிமெண்ட் மாதிரி கொடுத்து தான் பிளஸ் பண்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பெருக செய்கிறார். ஆமென். இந்த காலவேளை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பெருகி இருக்கிற நாட்கள். ஹalleluya. அது பெருக வேண்டிய நாட்கள் இது. ஹalleluya. உலகம் முழுவதும் நம்ம சூழ்நிலைகளை பார்க்கலாம். வேலை இல்ல, பஞ்சம், பட்டினி, பசி, இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய ஒரு நாட்கள் இந்த நாட்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் எப்படி என் வாழ்க்கையை நிரப்பும்? ஆமென். அதுதான் நம்முடைய கேள்வியா இருக்குது. அப்படின்னா எப்படி நிரப்பும் அப்படின்னு சொல்லணும். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய நன்மை பெருக வேண்டும் என்று சொன்னால், சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது, பண ஆசையே இருக்கு. பண ஆசை தான் இருக்கக்கூடாது. ஆமென். ஹalleluya. ஆனா பணம் பெருக வேண்டும். ஹalleluya. ஐஸ்வர்யம் பெருக வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களிடத்துல தாராளமா இருக்கும்போது தான் நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். 10 வீடு இருந்தால் தான் வீடு இல்லாத ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க இலவசமா வீடு கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுல உங்ககிட்டயே ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க எத்தனை பேருக்கு நீங்க கொடுக்க முடியும்? ஹalleluya. அதுதான் தேவன் சொல்றார், இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் அப்படிதான் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது போல கிறிஸ்து எனக்காக சாபமாகி ஆபிரகாமுடைய அத்தனை ஆசீர்வாதங்களை என்னை சொந்தக்காரனாய் மாற்றினார். ஹalleluya. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய், என்னுடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாய், என்னுடைய நன்மையின் மூலமாய் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனாலதான் வேதத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார், இப்படி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்படின்னு சொன்னா நேஷன்ஸுக்கு கொடுக்கிற அளவுக்கு பிளெஸிங்க கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். அப்படின்னு சொன்னா தமிழ்ல சொல்றேன் பாருங்க, அநேக தேசங்களுக்கு கொடுக்கத்தக்கதான விதத்துல நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அநேக தேசங்களுக்கு உங்களால என்னால ப்ரொவைட் பண்ண முடியும். அநேக தேசங்களை உங்களால என்னால என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். அநேக தேசங்களை, வறுமையில் இருக்கிற, தரித்திரத்தில் இருக்கிற அநேக தேசங்களுக்கு உங்களால என்னால என்ன பண்ண முடியுமா? உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னத மகிமையான பொருளாதார செழிப்பினால கர்த்தர் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். இது தெரியாம தான் நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? பஞ்சபாட்டு பாடுறோம், தரித்திர நிலைமையில இருக்கிறோம், தரித்திர மனப்பான்மையில இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன அப்படி வைக்கவில்லை பாருங்க, உங்களை என்ன செழிப்பா தான் வச்சிருக்கிறார். ஆமென். சிலுவையில என் தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார். இனி நான் தரித்திரன் ஆவதில்லை, இனி நான் வறுமையில் இருப்பதில்லை, இனி நான் குறைவுபட போவதில்லை, இனி நான் நஷ்டப்பட்டு போவதில்லை, இனி என்னுடைய காரியங்களை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய எல்லாவற்றையும் சிலுவையில தேவன் ரெஸ்டோர் பண்ணி வைத்துட்டார். எனக்காக தான் அவர் தரித்திரமானார். என் தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார். திரும்ப நானும் தரித்திரனா இருந்தா அதுல ஒரு அர்த்தமும் இல்லை பாருங்க. ஹalleluya. கிறிஸ்து எனக்காக தரித்திரமானார்னா அப்ப அவருடைய ஐஸ்வர்யம் என்னை நிரப்பி இருக்குது. ஆமென். அவருடைய ஐஸ்வர்யம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் எப்படி சுதந்திரத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே அதிகாரத்துல அதுக்கு பதில் இருக்கு பாருங்க. நீங்க இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப 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 வாசிங்க. கர்த்தர் அவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஹalleluya. பாருங்க, முதலாவது பவுல் எழுதுறார் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் சகோதரி, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கேன். ஹalleluya. பாருங்க, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் தேவனுக்கு கொடுக்கிறவனாய் இருக்கணும். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கொடுக்கிற மனப்பான்மை எனக்கு உண்டாயிருக்கணும்.
இருக்க வேண்டும். ஆமென், ஹalleluya. ஏனென்று சொன்னால் தேவனுடைய கொடுக்கிற மனப்பான்மை என்பது மனுஷனுடைய காரியம் அல்ல, அது தேவனுடைய குணாதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் இந்த உலகத்துல மனுஷனுக்கு எல்லாவற்றையுமே கொடுத்தாரு பாருங்க. ஆளுகையை கொடுத்தாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு, கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமையை கொடுத்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்துட்டு கடைசியில அவன் தவறு செய்த போது, மீறுதல் வந்த போது, பிரச்சனை வந்த போது, அவன் கீழ்ப்படியாமல் போன போது தன் நேசித்த தனக்கு அன்பா இருந்த ஒரே பேரான குமாரனையுமே பலியா கொடுத்துட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவரையே கொடுத்துட்டார். இனி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. பிதா எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்படி சொன்னா கொடுப்பது என்பது காட்ஸ் நேச்சர். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது பிதாவின் குணாதிசயம். ஹalleluya. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் கொடுப்பதற்கு என்ன பண்ணணுமா? மனதுள்ளவனா இருக்க வேண்டும். ஹalleluya. கிவிங் இட்ஸ் a heart matter. ஆமென். கொடுக்கிறது என்பது இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம், அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. நிறைய நேரத்துல நினைச்சிடுறோம் எவ்வளவு பணம் கொடுக்கிறோம், நிறைய கொடுத்தாதான் நிறைய, அப்படிலாம் கிடையாது. நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்பது என் இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமென். எவ்வளவு கொடுத்தா என் இருதயம் சந்தோஷமா இருக்குது, எவ்வளவு கொடுத்தா என் இருதயம் துக்கப்படுது, எவ்வளவு கொடுத்தா என் இருதயம் ஒரு மாதிரி ஜர்க் அடிக்குது, அதெல்லாம் பார்க்கணும் பாருங்க, செக் பண்ணணும். ஹalleluya. அதுதான் உங்க இருதயத்தின் அளவு. ஹalleluya. அப்ப கொடுக்கிறதுக்கு ஒரு மனதை தேவன் நமக்கு என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஏனென்று சொன்னால் பணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது என்னுடையது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் என்னால கொடுக்க முடியாது. ஹalleluya. அதனாலதான் தாவீது பாத்தீங்கன்னா அவன் கொடுக்கும் போதெல்லாம் தேவன் கிட்ட இப்படி சொல்லுவான், ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து வாங்கி உங்களுக்கே கொடுக்கிறேன். ஹalleluya. ஏன் சொன்னா ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கரத்தில் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ள ஒரு கொடுக்கும் மனப்பான்மையை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அப்போ நம்ம கொடுக்கிற மனப்பான்மைக்குள்ள வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதனால்தான் வேதத்துல பவுல் மக்கதோனியா சபைகளுக்கு சொல்லும்போது சொல்றான், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும், யாரை குறித்துனா மக்கதோனியா தேச சபையை குறித்து சொல்லும்போது சொல்ல, மிகுந்த உபத்திரவத்திலும் கொடிய தரித்திரத்திலும் இருக்கும்போது அவங்க பரிபூர்ண சந்தோஷத்துல உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்படின்னு சொன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு. கொடுக்கும்போது என்ன இருந்துச்சு? சந்தோஷம் இருந்துச்சு, நிறைவா இருந்துச்சு. ஹalleluya. அப்ப நம்ம கொடுக்கும்போது சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. ஹalleluya. அப்படி கொடுத்தார்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஹalleluya. முதலாவது அவர்களையே கர்த்தருக்கு கொடுத்தாங்க. ஆமென். நம்மளே கொடுக்கணும் பாருங்க, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கணும், அப்பதான் நம்ம கொடுக்க முடியும். ஆமென். ஏன் நிறைய நேரங்களில் என்னால கொடுக்க முடியலன்னா, என் இருதயத்துல ஏதோ ஒண்ணு நிரப்பி இருக்குது, தேவனை தவிர ஏதோ ஒண்ணு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுனால என்னால தேவனுக்கு என்ன பண்ண முடியல? கொடுக்க முடியல. ஹalleluya. எப்பவுமே பாருங்க, நம்ம கிட்ட இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவோம்? கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆமென். ஆனா நிறைய வந்துருச்சுன்னு வச்சுங்களா, கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா நிறைய வந்த அந்த காரியம் என்ன ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். இருதயத்தை அது நிரப்பி இருக்கிறபடினால, என் இருதயத்தை ஆளுகை செய்கிறபடினால என்னால என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஹalleluya. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் கொடுக்கிற மனதுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹalleluya. என்னுடைய மனப்பான்மையில நான் தேவனுக்கு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டாகணும். நீங்க தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா பவுல் நிறைய காரியங்கள் சொல்றாரு. இது அவங்களுக்குள்ள ஒரு டிசையரா இருந்துச்சா பாருங்க. ஆமென். அது அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சியா இருந்துதான். 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது அப்படிதான் போடப்பட்டிருக்குது. 9ஆம் அதிகாரத்துல மக்கதோனியர் என்னுடனே கூட உங்களை ஆயத்தப்பட்டவர்கள் இவ்வளவு நிச்சயமா உங்களை புகழ்ந்ததற்காக, ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்க உங்கள் தான தர்மம் லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டாமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படி அதை ஆயத்தப்படுத்த சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எங்களுக்கு அவசியம் என்று காணப்படுது. பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமா இருக்கிறார். பாருங்க, கொடுக்கிறது உற்சாகத்துல கொடுக்கணும். ஆமென். நிறைவா கொடுக்கணும், மன நிறைவா கொடுக்கணும். நீங்க எவ்வளவு கொடுக்குறேன்றது அல்ல. ஒரு 10 லட்சம் கொடுக்குறீங்க, இல்ல 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, இல்ல 10 ரூபாய் கொடுக்குறீங்க, அது மேட்டர் கிடையாது. ஆனா அந்த கொடுக்கும் போது என்னுடைய மனசு எந்த அளவுக்கு உற்சாகம் இருக்குதோ அதுதான் தேவனுக்கு பார்க்கிறார். ஹalleluya. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆலயத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பணம் போடுறாங்க, தசமபாகம் போடுறாங்க, அது போடுறாங்க. ஆனா 2 காயின் போட்ட விதவை ஏன் ஆண்டவர் பாராட்டுறாரு அப்படின்னு சொன்னா,
அந்த 2 காயின் போட்ட அந்த விதவையை ஏன் ஆண்டவர் வந்து உயர்த்தி பேசுறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மனதை தேவன் பார்க்கிறார். ஆமென். அதை கொடுக்கும் போது அவருடைய உள்ளத்துல பயங்கர உற்சாகம், பயங்கர சந்தோஷம். ஆமென், ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை எனக்கு வேணும்னு சொன்னா, முதலாவது நான் தேவனுக்கு என்னை கொடுக்க வேண்டும். ஹalleluya. என்னுடையதெல்லாம் அவருடையது. ஆமென். எனக்குரியதெல்லாம் அவருடையதா இருக்கிறது. என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர்தான் ஆளுகை செய்கிறார். என்னுடைய பொருளாதாரத்துக்கு அவர்தான் தலைவர். என்னுடைய பொருளாதாரத்தை அவர்தான் பார்த்துக் கொள்கிறார். எனக்குரியதுக்கு எல்லாமே அவர்தான் அதிபதியா இருக்கிறார். அவருடையதான் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு மனநிலைமை எனக்கு வேணும் பாருங்க. ஆமென், ஹalleluya. ஏன் சொன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில 2 காரியம் தான் பயங்கரமா ஆளுகை செய்யும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஏன் வேதத்துல பாத்தீங்கன்னா, ஒன்னு தேவன் மனிதனை அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு, இல்லனா பணம் மனுஷன் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆமென். அதாவது இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யங்களுக்கு அடுத்த அதிகமா பேசினார் அப்படின்னு சொன்னா பணத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார். ஆமே, நீங்க காஸ்பல் எல்லாமே வாசித்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு ராஜ்யத்தை குறித்து அதிகமா பேசியிருப்பாரு, இல்லைன்னா பணத்தை குறித்து அதிகமா பேசியிருப்பாரு. ஏன்னு சொன்னா, இது 2 தான் மனுஷனுடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் பாருங்க. அதுதான் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 24ஆம் வசனம் நினைக்க அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால என்ன பண்ண முடியாது, கூடாது. ஹalleluya. அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னோட அதிகமா கம்பேர் பண்ண ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா அது வந்து பிசாசு கிடையாது. தனக்கு ஈக்குவலா ஒரு காரியத்தை தேவன் வச்சார் அப்படின்னா அது வந்து சாத்தான் கிடையாது, பணத்தை தான் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென், ஹalleluya. பணத்துக்கும் தேவனுக்கும் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு, நான் பணத்துக்கு ஊழியம் செய்யறவனா இருந்தா அதை என்ன பண்ண முடியாது, என்னால தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தால் என்னால் தாராளமாய் கொடுக்க முடியும். ஏன்னு சொன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் தேவனுக்கு கொடுக்கும் போது அதை எனக்கு திருப்ப கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அப்ப கொடுக்கிற ஒரு மனப்பான்மையினால தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஏதோ சபையில இல்ல, ஏதோ எங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமென். ஏன்னு சொன்னா, கொடுக்கிற மனப்பான்மை என்பது ஒரு ராஜரீக மனப்பான்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கொடுக்க முடியாது என்ற ஒரு மனப்பான்மை தரித்திர மனப்பான்மை. ஹalleluya. வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் சூழ்நிலை தரித்திரமா இருந்தது, ஆனா கொடுக்கிறதுல ரிச்சா இருந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவள் மனப்பான்மை ரிச்சா இருந்தது. ஹalleluya. அப்போ கொடுக்கிறதுன்றது வந்து தேவனுடைய குணாதிசயம், அது ஒரு ராஜரீகமான குணாதிசயம், அது ஒரு உயர்தரமான குணாதிசயம் பாருங்க. அப்ப நம்ம வந்து எவ்வளவு கொடுக்கிறன்றது இல்ல, எப்படி கொடுக்கிறோம் அதுதான் முக்கியம். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் என்ன பண்ணாராம், அங்கீகரித்தார். அப்படின்னு சொன்னா, ஆபேல் கொடுக்கும் போதே முதற் பலனாகவே உற்சாகமா கொடுத்தான். ஆமென். காயின் கொடுக்கணுமே அப்படின்னு கொடுத்தான். ஹalleluya. ஒரு நாள் அப்படி கொடுக்க கூடாது, கொடுக்கணுமே அப்படிலாம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆண்டவருக்காக கொடுக்கறத நான் உற்சாகப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போறோம், எப்படி கொடுக்கணும், எதை கொடுக்கணும், என்ன சூழ்நிலையில கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தியானிக்குவோம். கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு நம்ம தொடர்ந்து தேவனுக்காக நம்ம அதிகமாக கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அதிக காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பாருங்க, பொருளாதாரத்துல மாத்திரம், பைனான்சியல மாத்திரம் பிளஸிங் எப்படி பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம விதைக்கும் போது தான் பெருக ஆரம்பிக்கும். ஆமென், ஹalleluya. எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு பெருக ஆரம்பிக்கும். ஹalleluya. தேவன் அப்படிதான் வச்சிருக்காரு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க கடைசி வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, விதைப்பும் அறுப்பும் என்றென்றைக்கு என்ன பண்ணாதான், மாறவே மாறாது. நான் என்ன விதைக்கிறனோ அதை திரும்ப அறுத்துக் கொள்வேன். ஹalleluya. ஆனால் அந்த விதையை நான் எப்படி விதைக்கிறேன், ஆமென், அந்த மனப்பான்மை, விதைச்சா திரும்ப விதை வரும். ஆனா நான் எந்த மனப்பான்மையோட விதைக்கிறேனோ அந்த மனப்பான்மையை பொறுத்து என்னுடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாயிருக்கும். ஆமென். உற்சாகமாய் விதைக்கும் போது பெருக்கம் உண்டாயிருக்கும். நார்மலா கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், என்னுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்குமே தவிர பெருக்கம் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு பெருக்கம் வேணும்? எத்தனை பேருக்கு கிடைச்சதே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹalleluya. கொடுத்தா தேவன் திரும்ப கொடுப்பார், நிச்சயமா யாருக்கானாலும் திரும்ப கொடுப்பார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நீங்களும் நானும் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில பெருக்கம் வேணும்? ஹalleluya. அப்படின்னு சொன்னா நம்முடைய மனப்பான்மையை நாம் மாற்ற வேண்டும் பாருங்க. கொடுக்கிற ஒரு மனதுக்குள்ளாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். கொடுக்கிற ஒரு மனதுக்குள்ள நம்ம வர வேண்டும். பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்குது, தன் மனதிலே நியமித்தபடியே அப்படின்னு சொன்னா ஹார்ட்ல டிசைட் பண்ணும். ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறதுல உற்சாகமா இருக்கணும், ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணும், இதை கொடுக்கணும் என் ஹார்ட்ல டிசைட் பண்ணி. இது ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமென். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. பணம் வரும் போகும் எல்லாமே. மனசுல எவ்வளவு தூரம் எனக்கு சந்தோஷம் இருக்கு, எவ்வளவு தூரம் உற்சாகம் இருக்கு, நான் கொடுக்கும் போது அதுல ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு தூரம் வருது அப்படின்ற பொறுத்துதான் என்னுடைய பெருக்கம் உண்டாயிருக்கும். ஹalleluya. ஏதோ கொடுக்கணும்,
ஏதோ வேற வழி இல்லை, மாசம் மாசம் கொடுக்கணும், மாசம் மாசம் இது பண்ணணும், தசமபாகம்ன்றது ஒன்று முறை, ஒரு கடமை, அப்படி கிடையாது. என் உள்ளத்துல அதை கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம், நான் யாருக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தேவன் பார்க்கிறார் பாருங்க. ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. 14ஆம் அதிகாரம் ஒரு அருமையான வசனம், அதிகாரம் பாருங்க. லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான். எதிரி அவன் வாழ்ந்த அந்த தேசத்துல எதிரி நாட்டு ராஜாக்கள் ஒரு 5 ராஜாக்கள் வந்து இந்த சோதோம் குமாரா ராஜாக்களை மேற்கொண்டதுனால எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. அதுல வந்து லோத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. இதை வந்து ஆபிரகாம் கேள்விப்பட்டு அவன் என்ன பண்றான், தன்னோட கூட இருந்த 318 பேரை அவன் என்ன பண்றான், கூட்டிட்டு போயிட்டு அந்த 5 ராஜாக்களை அவன் மேற்கொண்டு வெற்றி சிறந்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறான். ஆமே. 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் போடப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறான், எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்கிறான். எதெல்லாம் அந்த எதிரிகள் பறிச்சுட்டு போனாங்களோ, எதெல்லாம் அவங்க கிட்ட என்ன பண்ண பட்சித்துட்டு போனாங்களோ, அது எல்லாவற்றையும் திரும்ப என்ன பண்றான், பெற்றுக்கொள்கிறான். திரும்ப பெற்றுக்கொள்ள அவன் நடந்து வரும்போது வேதத்துல வாசிக்கிறோம், அங்கே ஒருத்தர் வராரு பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் தன் சகோதரர்கள் லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லோகோமரையும் அவனோட இந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணானா, தசம பாகம் கொடுத்தான். ஹல்லேலூயா. பாருங்க ஆபிரகாமுடைய மனநிலைமை. ஆபிரகாம் கொடுக்கிறானா, எப்படி கொடுக்கிறான் பாருங்க. எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான் அப்படின்னா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு, அதாவது மெல்கிசேதேக்குக்கு, அதாவது ராஜாவுக்கு, சாலேமின் ராஜாவுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென். நிறைய நேரத்துல நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம் அப்படின்னா, தோற்றத்தை பார்த்து தான் கொடுக்கிறோம், அப்படிதானே? ஆமென். பாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா என்ன பண்றோம், கொடுக்குறோம். இல்ல பக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுற பாஸ்டர் யாருன்னு பார்த்து கொடுக்குறோம். இல்ல ரொம்ப மிஷினரிங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கொடுக்கும்போது ஒன்றை செய்கிறீர்கள், நீங்கள் ஒருவரை கனப்படுத்தும் விதமாக தான் கொடுக்குறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா அது உதவி, அது செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அது உதவி. அப்படி வந்து அது கொடுக்கறது கிடையாது, அதுக்கு பேர் ஹெல்ப். ஆமே. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் உதவி, அது ஹெல்ப். ஆமே. ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறது உதவி செய்யறதும் ஒண்ணு கிடையாது. ஆமே. ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிறது வேற, உதவி செய்யறது வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆபிரகாம் தன்னுடைய எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தானா. யாருக்கு கொடுத்தானா? சாலேமின் ராஜாவுக்கு. ஆமென். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையா அவரை சொல்லப்பட்டிருக்கு. மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ நான் காணிக்கை கொடுக்கிறது அல்லது தசமபாகம் கொடுக்கிறது, நான் தேவனுக்கு கொடுக்கிறது எல்லாமே எப்படி கொடுக்கிறேன்னா ராஜாவுக்கு கொடுக்கிறேன். ஆமென். கம்பீரமாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு கொடுக்கும் போது என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஒரு குறுகின மனப்பான்மையோட கொடுக்க மாட்டோம் பாருங்க, தரித்திர மனப்பான்மையோட கொடுக்க மாட்டோம். ஆமென். ஐயோ இவருக்கு கொடுத்தே ஆகணும், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அப்படிலாம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, வாங்குறவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் புரிந்து கொள்கிறேன். கொடுக்கறத பத்தி சில விஷயங்கள் நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாயிருக்கும். கொஞ்சம் தான் சம்பாதிப்பீங்க, ஆனா அந்த கொஞ்சத்தை தேவன் பெருக செய்வார். ஹல்லேலூயா. அவங்க கையில கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அது பெருக ஆரம்பிக்கும். ஆமென். இப்படித்தான் வேதத்துல நிறைய இடங்கள்ல பெருகுச்சு. ஆமென். சாரிபாத் உதவி வீட்டுல பெருகினது, ஆபிரகாம் வாழ்க்கையில பெருகினது, ஈசாக்கு வாழ்க்கையில பெருகினது எல்லாமே என்னன்னா அவர்கள் புரிந்து கொண்டு கொடுத்தார்கள். ஆமென். நம்மளும் கொடுக்கறதுல ஒரு புரிதல் வேணும். ஆமென். ஏதோ கொடுக்கறன்னு இல்ல, ஏதோ இந்த மாசம் இவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாசம் அவங்களுக்கு கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. அப்படி கொடுக்க கூடாது. கொடுக்கிறத ஒரு முறையாய் நாம் செய்ய வேண்டும். ஆமென். கொடுக்கிறது என்பது ஆனர்படுத்துறது, கனப்படுத்துறது. நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்கள். ஆமென். ஆபிரகாம் எதுக்கு ராஜாவுக்கு கொடுக்கணும்? சாலேமின் ராஜாவுக்கு என்ன காசு இல்லாம இருந்தாரு?
ராஜா வந்து பிச்சைக்காரனாக இருந்தாரு. உன்னதமான ராஜான்னு வேதம் சொல்லுது. ஆமே, உன்னதமான ராஜா சாலமோன் ராஜா. ஆமே, மெல்கிசேதேக் உன்னதமான ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றும் தசமபாகம் கொடுத்தான். ஏன் சொன்னா, இவன் அவர் மேல இருந்த அபிஷேகத்தையும் அவர் மேல இருந்த ஆசீர்வாதங்களையும் பார்த்ததினால அவன் என்ன பண்றான், கனப்படுத்தும் விதமாய் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே, நீங்க கொடுக்கிற நபருடைய அபிஷேகத்தை பார்த்து கொடுக்க ஆரம்பிங்க. ஆமே, நீங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட நபர் கொடுக்க, அவர் மேல என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தி, ஆண்டவரை கனப்படுத்தி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பெருக்கம் உண்டாயிருக்கும். ஆமென். ஆளை பார்த்து கொடுக்க கூடாது. அவர் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிற விதத்தை பார்த்து, அவர் நடந்து போறாரு, அவர் இது வச்சிருக்கிறாரு, பாவம், அதுக்கு பேரு ஹெல்ப். ஆமென், உதவி. ஆமென், அப்படி கொடுக்க கூடாது. ஐயோ கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கொடுக்கும் போது ராஜரீகமா கொடுக்கணும். ஆமென். ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு கூப்பிடுறாங்க, ஒரு ராஜா கிட்ட இன்விடேஷன் வாங்கிட்டீங்க, இல்ல ஒரு நம்ம சிஎம்ஏ உங்களை கூப்பிடறாருன்னு வச்சுங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாருங்க, இல்ல உங்களை மீட் பண்ணணும்னு கூப்பிடுறாரு, சும்மாவா போவீங்க? எப்படி போவோம்? அவருக்கு ஏதாவது என்ன பண்ணணும், கொடுக்கறதுல நம்ம என்ன பண்ணோம். அப்படித்தான் ஆபிரகாம் கொடுத்தானா பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கறதுமே நம்ம மனப்பான்மையில ஒரு ராஜரிகமாய் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தரித்திர மனப்பான்மையோட கொடுக்காதீங்க, அதில் பெருக்கம் இருக்காது. கொடுத்தா திரும்ப வரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா விதைப்பும் அறுப்பும் மாறாதது. ஆனால் பெருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கும் போது கனப்படுத்துகிற விதமாய் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா, அவர் சர்ச்சுக்கு மீட்டிங் போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஆஃபரிங் அவர் கொடுத்துருவார். எல்லாரும் மீட்டிங் முடிஞ்சுதான் காணிக்க கொடுப்பாங்க. அவர் போகும்போதே காணிக்க கையில் வச்சிருவார், ஜெபம் பண்ணிட்டு. அதுவும் சும்மாலாம் கொடுக்க மாட்டார், நிறைய கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. லட்சக்கணக்கில் தான். ஆமென், எந்த ஊழியக்காரன் வந்தாலும். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கும்போது அதை வாங்குகிற அந்த மனிதர் அவருக்குள்ள இருக்க அந்த சந்தோஷத்தின் நிறைவினால் போய் பேசும்போது அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாமே ஜனங்கள் மேல அப்படியே பலிக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நம்ம கொடுக்கிறதுன்றது ஏதோ கொடுக்கணும்னு இல்லை, தேவனை கனப்படுத்துகிற விதமாக நாம் கொடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மோசே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், உன்னை இஸ்ரவேல் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போய் கர்த்தர் சேர்க்கும் போது நீ கர்த்தரை கனப்படுத்தும் விதமாக என்ன பண்ணு, அவருக்கு காணிக்கைகளையும் உற்சாக பலிகளையும் நீ என்ன பண்ணு, கொஞ்சம் தசம பாகங்களை கொண்டு வந்து செலுத்து அப்படின்னு சொல்றான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் கொடுக்கிறதுன்றது நாம் கனப்படுத்துகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம், என்கிட்ட இல்லையே, இருந்தாதானே கொடுக்க. நான் சொல்றேன், கொடுக்கணுன்ற மனப்பான் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை கொடுக்கும் போது நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. ஆமென். நான் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், நான் ஆண்டவருக்காக ஆண்டவரை நான் வந்து என்ன பண்ணணும், ஹானர் பண்ணணும் அப்படி நீங்க மனசுல நினைக்கும் போது தேவன் உங்க கையில கொடுக்க முடியாத கிருபைகளை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கொடுக்கிறதுன்றது வந்து ஏதோ ஹெல்ப் பண்றன்றது இல்ல, ஏதோ இந்த சபைக்கு உதவி செய்யறது இல்ல, ஏதோ இந்த சபையில நம்ம வந்து தாங்குறன்றது இல்ல. இந்த சபையில இருக்கிற அபிஷேகத்தை நான் ஹானர் பண்ணுகிறதுனால நான் கொடுக்கிறேன். ஆமென். இந்த ஊழியக்காரன் நான் கனம் பண்ணுகிறதுனால கொடுக்கிறேன். ஆமென். ஆபிரகாம் தன் எல்லாவற்றிலும் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்ன பண்ணானா, தசமபாகம் கொடுத்து வந்தான். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அப்படி கொடுத்ததுனால அவனுடைய ஆசீர்வாதம் மிகுதியா இருந்தது பாருங்க. அதே அதிகாரத்துல சொல்வான், அந்த ராஜா சோதம் குமார ராஜா, இவன் பறிச்சது எல்லாத்தையும் பொருளா நீங்க எடுத்துங்க அப்படின்போது ஆபிரகாம் சொல்றான், நீ கொடுத்து நான் ஐஸ்வர்யனாகிற அளவுக்கு நான் தரித்திரனா இல்ல, கர்த்தர் என்னை மிகுதியா ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நேர கைகளை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அப்ப முதலாவது கொடுக்கறத வந்து கனப்படுத்துகிற விதமாய் நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் வந்து ஒருத்தரை ஹானர் பண்றேன். ஆமென். நான் ஒருத்தரை கனப்படுத்துறேன். ஆமென். நான் ஒருத்தரை என்ன பண்றேன், மதிக்கிறேன். அவரை வந்து அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அவர் மேல இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் கனப்படுத்துகிற விதமாய் நான் கொடுக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா,